நேசரேசு நமக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கைவிடாத நேசரேசு எனக்கு இருக்கையிலே பயம் இல்லையே. கூப்பிடுகின்ற காக்கை குருவிக்கும் பிழை போட்டும் தேவன் அல்லவா. கூப்பிடுகின்ற காக்கை குஞ்சிக்கும் பிழை போட்டும் தேவன் அல்லவா.
கர்த்தருடைய வார்த்தையில கடந்து செல்லும். சபைக்காக எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? டெய்லியும் ஜெபம் பண்றீங்களா? தினமும் ஜெபிக்கிறீங்களா? சபைக்காக டெய்லியும் ஜெபம் பண்ணணும். சபையோட ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். அது ஆண்டவர் கொடுத்த, ஏன்னா சபைக்கு நீங்க வரீங்க. தேவன் தம்முடைய ஆலயத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் அவர். ஆகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற இந்த தேவனுடைய ஆலயத்தின் பிரகாரத்தில அந்த தேவ ஆலயத்துக்காக ஜெபிக்கணும். தேவ ஆலயத்தில் கூடுகிற குடும்பங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். தேவ ஆலயத்துல வந்து ஆராதனை பங்கெடுக்கிற பெரியவங்க, சின்னவங்க, வாலிப பிள்ளைங்க, வாலிப சகோதர சகோதரிகள் எல்லாருக்காக நீங்க ஜெபம் பண்ணணும். டெய்லி ஜெபம் பண்ற பழக்கம் சபையை கொஞ்சம் ஒரு 2 நிமிஷமாவது ஜெபம் பண்ணுங்க. சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. புதிய ஆத்துமாக்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே வந்த பிள்ளைங்க தான் இப்போ ஞானஸ்தானத்துக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஞானஸ்தானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க பின்மாற்றம் அடையக்கூடாது. அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்லணும். நல்ல மினிஸ்ட்ரி, நல்ல ஊழியம் செய்யணும். சபையில ஊழியம் செய்யற பிள்ளைகளா மாறணும். இது போன்ற காரியங்களை செய்யுங்க. ஆமீன், ஹல்லேலூயா. ஆகவே இந்த சபையில நமக்கு சண்டே கிளாஸ் வருகிற ஒரு 40 பிள்ளைகளுக்கு உணவு நம்ம எப்பவுமே டிஃபன் அவங்களுக்கு ரெடி பண்றோம். 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், 10:15 வரைக்கும் அந்த சண்டே கிளாஸ் நடக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு காலமே வந்து சகோதரிகள் 4 சகோதரிகள் அதை நியமிச்சிருக்கிறோம். 5 சகோதரிகள் நியமிச்சிருக்கிறோம். அவங்க வந்து அந்த டிஃபன் காரியங்களை அவங்க காலமே ஒரு 5 மணிக்கெல்லாம் வந்து ஆயத்தப்படுத்துறாங்க. அதை ஆயத்தப்படுத்திட்டு அவங்க சபையில வந்து ஆராதனையிலும் வந்து பங்கு பெறுறாங்க. இது ஒரு மினிஸ்ட்ரி, அது ஒரு ஊழியம். அது ஒரு ஊழியம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஆகவே நம்ம ஆராதனை சரியா போய் உட்கார முடியலன்னு சொல்லி நீங்க வருத்தப்படக்கூடாது. நீங்க அந்த மகிமையான அந்த ஊழியம் செய்யும் போது, அந்த உணவு காரியங்கள் அந்த பிள்ளைகளுக்காக ஆயத்தப்படுத்தும் போது, அது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இந்த சின்ன பிள்ளைகளுக்கு டிஃபன் வந்து நான் ஒரு பொறுப்பெடுத்து நாங்கள் நடத்துகிறோம். ஆகவே நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து அந்த பயணங்களை நம்ம செய்யணும். எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் அதை நம்ம ஈடு கொடுத்து அந்த காரியங்களை நம்ம ஒழுங்குபடுத்தணும். ஞாயிற்றுக்கிழமை அதாவது பந்தி திருவிருந்து அன்னைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கு நம்ம டிஃபன் ரெடி பண்ணுறோம். யாரும் சாப்பிடாம போகக்கூடாது. அடுத்த வாரம் அந்த டிஃபன் ரெடி பண்ணும்போது யாரும் சாப்பிட எல்லாருமே நீங்கள் அன்பின் விருந்தில் நீங்கள் கலந்து கொண்டு போக வேண்டும். எல்லா வாரமும் எல்லாருக்குமே வரவங்க எல்லாருக்குமே உணவு ரெடி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். இடமும் நமக்கு சரியான வசதி இல்லை. நம்ம ஆராதனை முடித்த உடனே ஒரு இடத்துல மேலேயோ அப்படி போய் நம்ம டிஃபன் சாப்பிட்டு எல்லாரும் கிளம்பி போகிறதுக்கான வழிவாசலை கர்த்தர் திறக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தளம் போட்டுட்டா போதும். ஒரு தளம் போட்டுட்டுன்னா ஒரே படிக்கட்டு வச்சு மேலே வந்து ஒரு கைப்பிடி சேர் வச்சு எல்லாருக்குமே உணவை பரிமாறி அனுப்பலான்றது ரொம்ப இடம் இல்லாதனால தான் அது வந்து சரியாக செய்ய முடியல. வாரம் வாரம் சின்ன பிள்ளைகளுக்கு அது செய்யணும். முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து அன்னைக்கு பெரியவங்க எல்லாருக்குமே அதை செய்யணுன்றதை நாங்கள் ஜெபித்து இருக்கிறோம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு அதாவது சரீர உழைப்பு செய்கிற தேவ பிள்ளைங்க ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதுக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கி அந்த பிள்ளைகளுக்கு அதை பரிமாறி அந்த முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் எடுத்து வச்சு போகிறதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஊழியம். அது ஆண்டவருக்காக நம்ம செய்கிற இந்த ஊழியம் அது மேன்மையான ஒரு ஊழியமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் உங்களை கர்த்தருடைய வார்த்தையை கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் எலும்புகளுக்கு ஊனா இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சும்மா கிடையாது. உங்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்றதை நீங்க மறந்துருக்கீங்க. ஆமீன், ஹல்லேலூயா. பணம் ஆளுக்கு சில பேருக்கு பணம் சேர்ந்துச்சுன்னா கையில் அது ஒரு பலனை வித்தியாசமா இருக்கும். பவரை வித்தியாசமா, பேச்சை வித்தியாசமா இருக்கும், நடைய வித்தியாசமா இருக்கும். நல்லவன் பொல்லாதவன்லாம் யாரும் தெரியாது. கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. பணம் மட்டும்தான் தெரியும். பணமே அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னா அவனுக்கு ஆள் பலன் இருக்குது. அவனுக்கு பக்க பலன் ஆட்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பலன் கொண்டு வருது. ஆனால் வசனம் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை நம் எலும்புகளுக்கு ஊனா இருக்கிறது, ஒரு பலனை கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே தேவ நாமத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 4 வசனத்தையும் கரெக்டா பெண்கள்ல ஒரு ஆள் வாசிங்க, ஆண்கள் ஒரு ஆள் வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவரால வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான்.
அவர் பிரயோதித்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறதே என்றார். சோதனைக்காரன், பிசாசுக்கு ஒரு பேர் இருக்குது, சோதனைக்காரன். பிசாசை பத்தி நிறைய பேருக்கு தெரியல, அவன் இப்படி எல்லாம் டெக்னிக்கலா வேலை செய்யறான். டெக்னிக்கலா பிசாசுடைய வேலை பார்த்தோன்னா ரொம்ப தந்திரமான வேலை. ஆனா வசனம் சொல்றது, காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்களை பார்க்கலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரமானதான். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல அவனுடைய கிரியைகளை பத்தி ஆண்டு சொல்லி இருக்கிறார். காட்டு மிருகங்களை காட்டிலும் நாட்டு மிருகங்களை பார்க்கலும் சர்ப்பமானது மிகவும் தந்திரமாக செயல்படக்கூடியதான். ஆனால் இயேசு கிறிஸ்து 40 நாள் அப்பம் புசிக்காமலும் தண்ணீர் குடிக்காமலும் அவர் உபவாசித்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஆவியானவர் சில காரியங்களை அனுமதிக்கிறார் அவருடைய வாழ்க்கையில. ஆவியானவர் சில காரியத்தை அனுமதிக்கும் போது அதை சந்தோஷமா ஏத்துக்கிறார். அவருடைய ஊழியத்துக்கு ஒரு பவர், ஊழியத்துக்கு ஒரு வல்லமை, ஊழியத்தில் சில அனுபவங்கள் வேணும்னா ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போறார். ஆவியானவருடைய கண்ட்ரோல், ஆவியானவருடைய கட்டுப்பாடோடு கூட அவர் இருக்கிறாரு. இயேசு வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்படுறார். வனாந்திரமான வாழ்க்கைக்கு அவர் கொண்டு போறார். எந்த ஒரு சத்தம் இல்லாத ஒரு இடம், எந்த ஒரு ஜனங்களும் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம், எது விதைச்சாலும் விளையாத ஒரு இடம், சைலண்டான ஒரு அமைதியான ஒரு இடம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவர் தெரிந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா வனாந்திரமான ஒரு இடத்துக்கு ஒரு இயேசு பல முறை போய் ஜெபம் பண்ணி இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய ஊழியத்தில அநேக பேர் அவரை தேடி தேடி வந்தாங்க. பல ஊர்ல இருந்து, சில கிராமங்கள்ல இருந்து, சில ஆறுகளை கடந்து வந்தாங்க. இயேசுடைய மினிஸ்ட்ரி, அவருடைய ஊழியத்தை பார்க்கும்போது ரொம்ப பிரபலமா ஆயிற்று. விளம்பரம் ஆயிட்டார். அவர் பயங்கரமான விளம்பரம் ஆயிற்று. மரித்தோர் எழும்புறாங்க, குஷ்டரோகிகள் சுகமாறாங்க, குருட்டுகள் திறக்கப்படுது, செவிடர்கள்லாம் கேட்கிறாங்க, ஊமை பேசுறான், பலதர வியாதிகள் சுகமடைகிறாங்க. இயேசு ஒருத்தர் இருக்கிறார், மேசியா அவர்தான் அப்படின்னு அவர் பயங்கரமா பிரபலம் ஆயிட்டார். பயங்கரமா பிரபலமானவன எல்லா ஊர்ல இருக்கிற ஜனங்களும் அவரை பார்க்க வராங்க. அவர் தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் நேரம் இல்லாம போயிட்டான். பைபிள் அப்படிதான் அவரை பத்தி சொல்லுது. அவர் நித்திரை பண்றதுக்கும் தூங்குறதுக்கும் அவர் சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லாம போயிட்டான். அவ்வளவு பிஸியான ஒரு மினிஸ்ட்ரி, ஒரு பயங்கரமான ஒரு ஊழியத்தை அவர் செஞ்சாரு. வல்லமையான ஊழியத்தை செஞ்சார். பல கிராமங்கள்ல இருந்து, ஊர்ல இருந்து எல்லாருமே இயேசுவிடத்துல வந்து பல நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. அநேக வியாதிஸ்தர்ல கட்டிலோட தூக்கிட்டு வந்தாங்க, படுத்த படுக்கையிலிருந்து தூக்கிட்டு வந்தாங்க. நிறைய பேருக்கு அற்புதமான காரியத்தை இயேசு செஞ்சாரு. அப்போ அவருடைய மகிமையான ஊழியத்து ரகசியம் என்னன்னு பார்க்கும்போது, அவர் ஜெபித்த ஜபத்துடைய எஃபெக்ட், ஜெபித்த ஜபத்துடைய பவர் எப்படிப்பட்ட ஒரு வல்லமையாக அவர் பிரகாசிக்க செய்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். அவர் ஊழியம் ஆரம்பிக்கல, அவர் சாத்தானால் சோதிக்கப்படுறாங்க. சாத்தானால் சோதிக்கப்பட்டு அந்த இடத்துல சில காரியங்களை அவர் கற்றுக்கொள்வதற்கு அனுமதிக்கப்படுறாரு. அங்கே தேவன் அதை அனுமதிக்கிறாரு. இயேசுவுக்கு பெரிய சோதனை வந்து பாருங்க. சோதனைக்காரன், அவன் பேர் என்னது? பிசாசு, சோதனைக்காரன், திருடன், இப்படி எல்லாம் இந்த பிசாசுக்கு பேர் இருக்குது. பாத்தீங்களா நீங்க? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான் என்று வேற ஒண்ணுக்குமே வரான். நானும் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், அந்த ஜீவனை பரிபூர்ணம் அடையவும் நான் வந்தேன் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றாரு. அப்போ பிசாசுக்கு அது ஒரு திருடன் என்று பேர் வைக்கிறாரு, கொள்ளைக்காரன் வைக்கிறாரு, கொலைக்காரன் என்று வைக்கிறாரு. கர்த்தர் இது போல பிசாசுடைய தந்திரங்களை சபை அறிந்திருக்கணும். ஜெபிக்க விட மாட்டான் பிசாசு உங்களை, உங்க வாழ்க்கையில ஜெபிக்க விட மாட்டான். எப்ப பார்த்தாலும் சந்தேகத்தை கொண்டு வருவான். எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் மேல குற்றப்படுத்துகிற ஆவி, அவனுக்கு குற்றப்படுத்தியே பேசுவான் பாருங்க. நல்ல அவன் வாயில வார்த்தை வராது. அவங்க நல்ல ஒரு பீஸ் மேக்கரா இருக்கணும், ஒரு ட்ரபிள் மேக்கரா இருக்கக்கூடாது, ப்ராப்ளம் பண்ற ஆட்களா இருக்கக்கூடாது, பிரச்சனை கொடுக்குற ஆட்களா இருக்கக்கூடாது. சாத்தான் அவர்களை அற்புதமா பயன்படுத்திடுவான் பாருங்க. அவங்க கிட்ட அவனுடைய குணம் கொஞ்சம் இருந்துச்சுன்னா ரொம்ப அவனுக்கு அப்படியே அவனை மெத்த போட்டு அவனை உட்கார வச்ச மாதிரி இருக்கும் பாருங்க. அப்படியே சோபால அவனை உட்கார வச்ச மாதிரி இருக்கும். பிசாசுடைய தந்திரம், இடரல் உண்டாக்குற ஆட்களை நம்ம பார்க்கலாம். பிசாசி இவங்க எல்லாம் பிரச்சனை உண்டாக்குற ஆட்கள், இவங்க எல்லாம் ட்ரபிள் பண்ற ஆட்கள், இவங்க எல்லாருமே பீஸ் மேக்கர் கிடையாது, ட்ரபிள் மேக்கர். இவங்க எல்லாருமே பார்க்கும்போது சாத்தான் அவங்கள டூலா எடுத்து பயன்படுத்துவான். உங்களை கெடுதல் உண்டாக்குற ஆட்கள், உங்களுக்கு யாரோ உதவி செஞ்சாங்கன்னா அது கெடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க பாருங்க. ஏங்க செய்றீங்க, அவங்களுக்கு இல்லையா, இல்லாம நீங்க செய்றீங்க, அவங்களுக்கு தாராளமா இருக்குங்க அப்படின்வாங்க பாருங்க. டக்குன்னு மனசை கெடுத்துருவாங்க. இது போலலாம் சில காரியங்களை, இப்படி ஒரு காரியங்களை நல்ல வளர்ச்சியா வர பிள்ளைங்க நல்ல காரியங்கள்ல வளர்ந்து வர நேரத்துல ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு வந்து போட்டு உதவி செய்யற ஆட்களோட கெடுத்துருவாங்க பாருங்க. ஏதாவது கொடுக்குற ஆட்களோட கெடுத்துருவாங்க. இது போல ட்ரிபிள் மக்கரா இருப்பாங்க பாருங்க, பீஸ் மேக்கரா இருக்க மாட்டாங்க. சமாதான பண்ணுவல் பாக்கியவான்கள், அவர் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். சமாதானம் பண்ணுவல் பாக்கியவான்கள்.
சமாதானமே இருக்காது பாருங்க. குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. ஏதாவது ப்ராப்ளத்தை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. குடும்பத்துல ஏதாவது பிரிவினை உண்டாக்கிட்டு போயிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள சண்டை உண்டாகும்படி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இவங்க எல்லாம் வந்து ட்ரபிள் மேக்கர். இவங்க எல்லாருமே பெரிய ட்ரபிள் பண்ணக்கூடியவங்க, ஏதாவது பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே. இவங்களெல்லாம் பிசாசு என்ன பண்றான்? கேட் பண்றாங்க எல்லாருமே. கேட் பண்ணி இவங்களை அப்படியே ஃபோக்கஸ் பண்றான். இன்னும் பண்ணிட்டே இரு நீ அப்படி. சபைக்கு யாராவது உதவி செய்யறாங்கன்னா டக்குன்னு அவங்களை கவர் பண்ணுவான் பாருங்க. ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி கெடுத்துருவாங்க பாருங்க. ஆட்கள் கெடுக்கிற ஆட்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இடரல் வருவது சகஜம், அது எல்லாருக்கும் வர்றதுதான். ஆனா யாரால வருதோ அவன் கழுத்துல ஏந்திர கல்லை கட்டி நடு சமுத்திரத்துல கொண்டு போய் போடுறது நலமா இருக்கும். மீன்கள்லாம் எலும்புகள்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவனுடைய அவயங்கள்லாம் சாப்பிட்டா நல்லா இருக்கும். அவனுடைய தோல், அவனுடைய சரித்திருக்கிற நரம்புகள்லாம் மீன்களுக்கு ஆகாரமா போடுறது நல்லதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அதாவது இடரல் வருது உண்மைதான். இடரல் வருது, அது சகஜம்தான், எல்லாருக்குமே வரதான் செய்யும். ஆனா அது யாரால வருதோ, யாரால உங்களுக்கு ட்ரபிள் வருதோ, யாரால பிரச்சனை வருதோ, யாரால உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுதோ, உங்களுடைய வளர்ச்சி கெடுதோ, யாரால உங்களுடைய வருமானம் கெடுதோ, யாரு உங்களுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு கெடுத்துருவாங்க பாருங்க. இல்லாத பொல்லாது இதுக்கே இருக்காது பிரச்சனை, ஏதாவது சொல்லி ப்ராப்ளத்தை உண்டாக்கிடுவாங்க. இது போன்ற சாத்தானுடைய தந்திரத்தை நீங்க அறியணும்னா ஜெபத்துல நீங்க காத்திருக்கணும் நீங்க. ஆமீன், ஹல்லேலூயா. அப்போ சோதனைக்காரன் இயேசுவை அங்கே சோதிக்கும்படி வரும்போது அவர் 40 நாள் பாஸ்டிங் முடிக்கும் போது அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான உடனே சாத்தான் வந்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான் பாருங்க. இந்த மேஜிக் எல்லாம் பண்ணல இயேசு, வரல. அவரால் முடியும் கண்டிப்பா. இந்த கல்லுகளால ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டாக்க தேவன் வல்லவரா இருந்தாரு. இந்த கல்லுகளால என்றாரு. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, இந்த கல்லுகளால ஆபிரகாமுக்கு தேவன் பிள்ளைகளை உண்டாக்க வல்லவரா இருந்தார். இந்த வசந்த வாசிங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினால ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருந்தார். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு சொல்லுகிற ஆபிரகாமுடைய சந்ததி தான் எல்லாருமே. நம்ம எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததி. இப்போ கிறிஸ்துவின் சந்ததியா இருக்கும். நம்ம எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததியுடைய எல்லாம் முடிந்து கிறிஸ்துவுடைய சந்ததியா இருக்கிறோம். லூக்கா 3:8 வாசிக்கும் போது இந்த வசனத்தை சொல்றாரு. ரொம்ப வேற மாதிரி தான் இது டிபிக்கலா சொல்றாரு. லூக்கா எழுதுற வாசிங்க, 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. மனம் திரும்புவதற்கேற்ற கனிகளை கொடுங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல துவங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினால ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார் என்பதை உங்களுக்கு சொல்லுகிற. இயேசு வந்து சொல்றாரு, இந்த கல்லுகள், அதாவது இயேசுவுக்கு பசி உண்டாயிற்று. அப்போ சோதனைக்காரன் வந்து சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லுன்றான். இயேசு அதை செஞ்சிருக்கலாம், செய்யல. அவரு அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க வரல. அவர் ரியாலிட்டி, உண்மை தன்மையை வெளிப்படுத்தும்படி வந்தார் என்று வேதம் நமக்கு அற்புதமா போதிக்கும். உண்மையை போதிக்கிறார். அவர் சாத்தானுக்கு தெரியல. ஆனா இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஆபிரகாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லாருக்குமே ஆபிரகாமுடைய சந்ததி தெரியும். ஆனா ஆபிரகாமுடைய சந்ததி ரட்சிக்கப்படணுமா, நாங்கெல்லாம் ஏன் நல்ல கனிகளை கொடுக்கணுமா, நாங்கெல்லாம் வாழ்ற வாழ்க்கையை போதும், அதான் இதை விட நல்ல வாழ்க்கை வாழணுமா, நாங்க இன்னும் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்குதா அப்படிலாம் ஒரு கேள்வி எழும்பும் போது, ஆபிரகாமுடைய சந்ததியாச்சு நாங்க எல்லாருமே அப்படிலாம் சொல்ற ஒரு கேள்விகள் அந்த எழும்பும் போது அவர் சொல்றாரு, மனம் திரும்ப ஏற்ற கனிகளை கொடுங்க. ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளால தேவன் பிள்ளைகளை உண்டாக்க வல்லவரா இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியாதா? எப்படி உண்டாக்குனாரு? 75 வயசுல சாராள் குழந்தை பெற்றெடுக்கிறார். ஆபிரகாம் 100 வயசு குழந்தை பெறும்போது, ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு வந்து 100 வயசு, சாராளுக்கு 75 வயசு. வெயிட் பண்ண வைக்கிறார். அவர் கல்லுகளால அதாவது நல்ல அப்பமாக்குறதை விட கல்லுகளால பிள்ளைகளை உண்டாக்க வல்லவரா இருந்தாராம் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு அதுக்கும் வல்லமை இருக்குதான் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தேவன் அதை செய்யல. ஏன் செய்யலைன்னா, அவர் யார் என்பதை ஜனங்களுக்கு பிரபலமா அவர் விளம்பரம் ஆவன. கர்த்தர் விளம்பரம் ஆவறதுக்காக ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறார். அவர் எப்படிப்பட்ட வல்லமையானவர், என்ன பேச்சு பேசியிருப்பாங்க தெரியுமா? ஆபிரகாம் எல்லாத்தையும் விட்டுட்டு 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற ஆதியாகமத்தின் புத்தகத்துல, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனை வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்றார். வந்துட்டான். கர்த்தர் வார்த்தை கேட்டுட்டு கர்த்தர் மேல பாரத்தை போட்டு வெளியே வந்துட்டார், வீட்டை விட்டு வந்தார்.
இவங்க அப்பா எப்படிப்பட்ட ஒரு தொழில் செய்யறாருன்னா விக்கிரக ஆராதனை செய்கிறவர். விக்கிரக ஆராதனை செய்யறது மட்டும் இல்ல, மண்ணினால சில குடுவைகளை செஞ்சு, சில பொம்மைகளை செஞ்சு, சில பொம்மைகளை செஞ்சு விற்பனை செஞ்சாரு. ஒவ்வொரு பொம்மைக்கும், ஒவ்வொரு சிலைகளுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்து, ஹெட்டிங் கொடுத்துட்டு, ஒரு பேரை கொடுத்துட்டு, இதுதான் கடவுள்னு சொல்லி நிரூபிச்சாரு. எல்லாருக்குமே சொல்லிட்டாரு. இந்தந்த கடவுள் ஒவ்வொரு பேரை வச்சாரு. ஒவ்வொரு பேரை வச்சுட்டு எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க. வீட்டுல கொண்டு போயிட்டு, அதுக்கு ஒரு தீபாரத்தை காட்டி, அதுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி, அதுக்கு பூ மாலைலாம் போட்டு, அதுக்கு கற்பூரம் கொளுத்தி, அதுக்கெல்லாம் சாம்பிராணி புகைலாம் போட்டு, அதுக்கு ஊதுவத்தியெல்லாம் கொளுத்தி ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. இங்க ஆபிரகாமுடைய அப்பாவுடைய வேலை இதுதான். பயங்கரமான விக்கிரக ஆராதனைக்காரர் மட்டும் கிடையாது. அத சொரூபங்களை செஞ்சு விற்பனை செய்யக்கூடிய வியாபாரி இவர். இந்த மேல ஒரு குடும்பத்திலிருந்து இவரை பிரித்து எடுக்கிறார். கர்த்தருடைய பேக்ரவுண்ட் பார்க்கும்போது, அவருடைய பின்னணியை பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. தேவன் அறியாத ஒரு வாழ்க்கை, கடவுளை யார் என்று தெரியாத ஒரு வாழ்க்கை. இந்த மேல ஒரு ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில் இருக்கிறாரு. கடவுள் அவனை தேர்ந்தெடுக்கிறாரு. தேர்ந்தெடுத்து சொல்றாரு, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததி. இப்போ நம்ம கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டதுனால கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளால் அப்பமாக்கும்படி, அதாவது பிள்ளைகளை உண்டு பண்ண கர்த்தர் வல்லவரா இருந்தார். இந்த பிசாசு சொல்றான், இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சாப்பிட சொல்றான். இயேசு அதை செய்யல. அவருக்கு பசி உண்டாயிட்டுன்னா அவருடைய ஊழியத்துடைய வாஞ்சை அவருக்கு பெருகிட்டு, அவர் எப்பவுமே வந்துட்டு எங்க பார்த்தாலும் அவர் ரொம்ப சாப்பாடுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. ரொம்ப டீசெண்டா நடந்துட்டாரு. மக்களுடைய தேவையை சந்திச்சாரு. அந்த 5 அப்பமும் 2 மீன்களை எல்லாருக்குமே ஆகாரமா கொடுத்தாரு. அவர் சாப்பிட்டாரா? கடைசியில உயிர் தெரிந்த போதுதான் அவர் வந்தாரு. வந்துட்டு பேதுரை பார்த்து, பிள்ளைகளே புசிப்பதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார். ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்கிறார். பொரிச்ச மீன்களை கொடுக்குறாங்க, அப்பத்தை கொண்டு கொடுக்குறாங்க. இயேசு சாப்பிட்டாராங்க. ஆனா அவர் ரொம்ப அற்புதமான தேவன், அவர் அதிசயமான தேவன். அவருக்கு பசி உண்டாயிடுச்சுன்னா எப்படி இந்த ஊழியத்தில வெற்றியை உண்டாக்குறது, எப்படி ஒரு தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற, அந்த ஒரு பசி அவருக்கு இருந்துச்சு பாருங்க. அந்த பசியில அவர் இருக்கிறாரு. இந்த மினிஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது? ஞானஸ்தானம் எடுத்த உடனே பிசாசு சோதிக்கிறான். 3ஆம் அதிகாரத்துல ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. எடுத்த உடனே வராரு. வந்த உடனே ஞானஸ்தானம் எடுத்த உடனே உபவாசம் பண்றாரு. பிசாசுடைய சோதனையை ஜெயிக்கிறாரு. சோதனை எப்படி ஜெயிச்சாருன்னா வசனத்தை கொண்டு அடிக்கிறார் அவனை. பிசாசை நீங்க எந்த ஆயுதத்தை கொண்டு அடிக்கவும் முடியாது. வசனத்தை நல்லா தெரிஞ்சிருக்கணும். நீங்க வசனத்தை நல்லா படிச்சிருக்கணும், நல்லா மெடிட் பண்ணிருக்கணும், நல்லா தியானிச்சிருக்கணும். அதை பத்தி நீங்க பேசணும், அதை பத்தி பாடணும், அதை பத்தி நீங்க சொல்லணும் 4 பேருக்கு. அப்போதான் சாத்தான் நீங்க ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாமுடைய பின்னணி பார்க்கும்போது பயங்கரமான ஒரு பின்னணி. அவனுடைய பேக்ரவுண்ட் பார்க்கும்போது தேவன் அறியாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இந்த ஆளை அழைக்கிறார். அழைச்ச பிறகு அற்புதமான ஒரு குடும்பம், ஃபேமிலியில இருக்கிறாரு இந்த ஆபிரகாம். குழந்தை இல்லை. என்ன பேச்சு பேசியிருப்பாங்க தெரியுமா? பத்தியா, அதுக்குதான் உன்னுடைய இனத்தை விட்டு போகாத, உன் ஜனத்தை விட்டு போகாத, உங்க அப்பா வீட்டை விட்டு போகாத, இந்த விக்கிரக ஆராதனை விட்டு போகாத, நம்முடைய தெய்வங்கள் எல்லாம் விட்டு போகாத. அன்னைக்கே சொன்ன கேட்டு, எனக்கு பேர் ஊரு தெரியாத, ரூபமே தெரியாத ஒரு கடவுளை நம்பி சொன்னாருன்னு போய் கேட்டு போனிய, உன் நிலைமை என்னன்னு சொல்லி கர்த்தர் பேச வைக்கிறார். எல்லாருமே பேச வச்சு வேடிக்கை பார்க்க பாரு, உன் ஜனங்கள்லாம் பார்த்துக்க, எப்படிப்பட்ட ஜனங்க என்ன வார்த்தைனால அவங்களை எடை போட்டு பாருன்றாரு. ஏன் வெயிட் பண்ணாரு? கர்த்தர் உடனே கொடுத்துருக்கலாமே குழந்தைய அவனுக்கு. ஏன் சொல்றாருன்னா, ஊரார் ஜனத்தார் எல்லாரும் பேசணும், அவனை இல்லாததெல்லாம் போதும் பேசணும். அதே வாய் வேற வேற பேச வச்சாரு. பாத்தியா, நம்ம இனத்தை விட்டு போன, ஜனத்தை விட்டு போன, எல்லாம் கடைசியில என்ன, உனக்கு ஒண்ணும் நடக்கல. இப்ப பாரு உன் நிலைமை பாத்தியா, கடைசியில உனக்கு வம்சமே இல்லாம போயிடும் பொழுது, உன் தலைமுறை இல்லாம போயிடும். ஆபிரகாமே கேட்ட போது எப்படி இருக்கும் ஆபிரகாமுக்கு? ஆமா, இவங்க சொல்றது நல்லதான் பொழுது, நம்ம அங்கேயே போயிடலாமா நினைச்சாரு. அவரு போகவே இல்லை. கடவுள் சொன்னதை செய்வாரு, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றும் அந்த நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. ஆமீன், ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்துல அவன் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஊரார் ஜனத்தார் எல்லாம் பேசுறாங்க, என்ன நிலைமை பாரு, உன் நிலைமை பாரு, கடவுளை நம்பி போனியே, கடவுள் சொல்லி நம்பி போனியே, ஊர் பேர் தெரியாத, கடவுள் எந்த ஊர் சேர்ந்தானே தெரியாதுன்ற, அவர் எந்த ரூபத்தில் இருப்பாருன்னு அதே நிரூபிக்க முடியல, உன்னால சொல்ல முடியல. ஏதோ சத்தம் கேட்டுதுன்னு சொல்லி கேட்டு போனியே, இன்னைக்கு அந்த சத்தம் உனக்கு என்ன செஞ்சிச்சு, என்ன பண்ணுச்சு உனக்கு? ஏதோ அப்போ பண்ணிருக்கலாம்ல, வைராக்கியமா இருக்கிற விசுவாசமா ஊராரெல்லாம் பேச வைக்கிறார் ஆண்டவர். உங்களை ஆண்டவர் லிஃப்ட் பண்ணி எடுக்கணும்னா, தூக்கணும்னா எல்லாரையும் பேச வைப்பார். இல்லாதது பொல்லாதெல்லாம் பேச வைப்பார். பேசு, நல்லா பேசு. எவ்வளவு நாள் பேச போற? 10 வருஷம் பேசுவியா? பேசிக்கிட்டே இருந்துவாரு. பேசு. பேச வச்சு ஆண்டவர் சைலண்டா கேட்டு நிற்கிறாரு. ஆபிரகாம், கேட்டுக்கிட்டியா? இந்த ஆள்லாம் இப்படிப்பட்ட ஆள் பார்த்துக்கிட்டியா? நீ இப்போ அந்த ஆள்லாம் ரொம்ப நாள் நல்ல ஆள் நினைச்சியா? நீ பாரு, உன் அவமானத்தில் அவங்க சந்தோஷப்படுறதையும், உன்னுடைய குறையில சந்தோஷப்படுறதையும், உன் வாழ்க்கையில நீ நெருக்கப்படுறதுல சந்தோஷப்படுற ஆட்களை நீ எடை போட்டு பாருங்க. அதே வார்த்தையை நான் வேற மாத்த போறேன், வெயிட் பண்ணுன்றார். ஆபிரகாம் ரொம்ப சீக்கிரட்டான ஆளு.
ஆபிரகாம் மனசுல வச்சுக்கிட்டார் வார்த்தையெல்லாம், கர்த்தர் சொன்னது நிறைவேறும். என் மனைவிக்கு 75 வயசுல, ஆபிரகாமுக்கு 100 வயசு, அப்பதான் குழந்தை பிறக்குது, இந்த ஈசாக்கு. ஆமீன், ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஏதோ ஒரு விதத்துல உயர்த்தணும்னா, இல்லாதது பொல்லாதது ஜனங்க பேசுறதுக்காக ஆண்டு விட்டு கொடுப்பார். சைலண்டா கேட்டுட்டு இருக்கேன், நீங்க போய் சண்டை கிண்டை போடாதீங்க. ஆபிரகாம் எங்க போயிட்டு சட்டை பிடிச்சிட்டு சண்டை போடும், கரெக்டா கேட்டுன்னு இருந்தா பேசுங்க, நல்லா பேசுங்க, இன்னும் நல்லா பேசுனா பேசுங்க. நைட்லாம் உட்காந்து நைட் பிரேயர் மாதிரி உட்காந்து பேசுங்க போங்க அப்படின்னு எல்லாரையுமே அமைதியா இருக்கிறார். சாராள அமைதியா இருக்கிறார். என்னங்க இது மாதிரி ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரி பேசுறாங்க, மலைடி சொல்றாங்கல்ல, என்னங்க இது மாதிரி நடக்குது, இது மாதிரி பேர் வந்துட்டேங்க நமக்கு. ஒன்றும் கவலைப்படாத, நீ கேள்வியானாலும் உனக்கு சொன்ன வாக்கு ஒரு நாள் அதுக்கு வயசாகாது. உனக்கு வயசாகலாம், உன் கற்பத்துக்கு வயசாகலாம், உன் வாழ்க்கையில எல்லாம் சூழ்நிலையிலும் எல்லாம் மாறி போகலாம். ஆனா சொன்ன வாக்கு, அந்த வாக்குக்கு வயசாகவே ஆகாது. தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்துக்கு வயசாகவே ஆகாது. அது எப்பவுமே இளமையா இருக்கும். அது நிறைவேறும். அது நிச்சயமாக நிறைவேறும். என்னைக்கோ சொன்னது இன்னைக்கு அது இளமையாகவே நிறைவேறும். அப்படின்ற நம்பிக்கை இந்த ஆபிரகாம் இருந்துச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் வரப்போது செஞ்சது. அதனாலதான் இங்க சொல்றாரு, ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளால அப்போ, அதாவது அப்பமாக்கு சொல்றாரு பிசாசு. ஆனா இயேசு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும். ஆபிரகாம் எதை கொண்டு பிழைச்சாரு, எதை கொண்டு நம்பிக்கையோடு ஃபெய்த்தா இருந்தாரு, எதை கொண்டு விசுவாசமா இருந்தாரு? தேவன் கொடுத்த அந்த வாயின் வார்த்தை அவனை வாழ வைத்தது. மற்றவங்க பேசின வார்த்தை எல்லாம் அவனை வாழ வைக்கல, அவனை உடைக்க வச்சது, அவனை நொறுக்க வச்சது, அவனை சோர்ந்து போக செஞ்சது, அவனை பின்மாற்றம் அடையும்படியான நிலைக்கு கொண்டு போய் தள்ளினது மனுஷன் பேசின வார்த்தை, அதுதான். ஆனா ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வார்த்தை, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான், அவன் உயிரோடு இருப்பான். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அது என்ன சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை நீங்க விட்டுறாதீங்க. ஆமீன், ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமுக்கு ஒரு நிச்சயமான வார்த்தை இருந்தது. அதாவது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதினா இதை விட உண்மையான சத்தியம் எதுவுமே இல்லை என்று அந்த நீதியாக எண்ணப்பட்டது. இந்த வார்த்தையை விட இந்த உலகத்தில் வல்லமையான வார்த்தை எதுவுமே கிடையாது. அதுதான் நீதியாக அவனுக்கு எண்ணப்பட்டது. இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அது நிறைவேறாமல் போகாது என்ற அந்த நீதி அவன் காத்துக் கொண்டான். அதுதான் உண்மையானது. ஸ்லிப் ஆயிடாங்க பாருங்க, எல்லாருமே புரோக்கன் ஆயிட்டாங்க, உடைக்கப்பட்டுறாங்க. கொஞ்சம் தாமதிச்சாவே ஆட்களுடைய எல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள்லாம் வேற மாதிரி ஆயிடுது. அப்படி கிடையாது. வெயிட் பண்ணி பாரு, காத்திருந்து பாரு, கர்த்தருடைய அற்புதத்தை நீ பார்ப்ப. எல்லாம் ஊரார் ஜனங்கள்லாம் பேசுறாங்க, இந்த ஆபிரகாம் அவன் மனைவி கிட்ட என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. இவனுக்கு 100 வயசு ஆயிடுச்சு, கடவுள் இவன் நம்பிட்டு இருக்கிறான், ஏதோ ஊர் பேர் தெரியாத, ஒரு உருவம் தெரியாத இந்த ஆளை பேச்சு நீ கேட்டுட்டு போனியா நீ? இவன் போறது இல்லாம இவனும் கூட்டு போயிட்டாங்க, மனைவியை கூட்டு போயிட்டு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யாரும் வெயிட் பண்ணு, நான் செய்யற அற்புதம் பயங்கரமா இருக்கும். ஆமீன், ஹல்லேலூயா. ஆமீன், ஹல்லேலூயா. கர்த்தர் செய்யற அற்புதம் பயங்கரமாக இருக்குன்றத நம்ம வாழ்க்கையில, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பான். கவனிச்சு பாருங்க, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு இயேசுவை பிசாசு எப்படி சோதிக்கிறானா? அந்த வசந்த வாசங்க, அடுத்த வசனம் வாசங்க, 5ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உட்பருக்கின் மேல நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனென்றால் தம்முடைய தூதர்களுக்கு அவர் உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம்முடைய பாதம் கல்லில் இடாதபடிக்கு. யார் அவர்கள்? தேவ தூதர்கள். அவர்கள் உம்மை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று என்பதாய் எழுதியிருக்கிறது என்று பாருங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. பிசாசிக்கு நல்ல வசனம் தெரியும். பிசாசிக்கு பாத்தீங்கன்னா நல்ல வசனம் தெரியும். அவனுக்கு பைபிள் அவன் கரைச்சி குடிச்சிருக்கிறான். அதனால அவனுக்கு பரலோகம் கொடுக்க முடியாது. நிறைய பேர் பைபிளை நல்லா கரைச்சி குடிப்பாங்க. தியாலஜி நல்ல பைபிள் ஸ்டடிக்கு போவாங்க, எல்லாம் பைபிள் காலேஜ் போவாங்க, படிப்பாங்க. 5 வருஷம் 6 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் படிப்பாங்க. எல்லாம் நாலேஜ் இருக்கு. இந்த நாலேஜை கொண்டு ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா கவனிச்சு. வாயில வார்த்தை வேண்டாம், வாழ்க்கையில வச்சுக்கின்ற. எல்லாருமே வாயில வச்சிருக்கிறாங்க வார்த்தை. வெளிப்படுத்தும் விஷயம் சொல்லுது, இந்த வசனத்தை அதாவது கேட்கிறவன் மட்டுமல்ல, சொல்லுகிறவன் மட்டுமல்ல, இதை கை கொள்கிற எவனோ அவன் பாக்கியம்.
பிசாசி பாருங்க 91 சங்கீதத்தை மென்ஷன் பண்ணி காட்டுறான், கரெக்டா எக்ஸாம்பிளா காட்டுறான். 91 சங்கீதத்தில் சொல்லப்படுது, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார். உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாய் கொண்டபடினால் உன்னை தேவ தூதர்கள் உன்னை சுமந்து கொண்டு போவார்கள். இந்த வசனத்தை கரெக்டா எடுத்து எந்த பாயிண்டா எந்த இடத்துல சொல்றோமோ அந்த இடத்துல இயேசு சொல்றான் பாருங்க. எப்படிங்க இந்த இவனுக்கு தெரியும்? பிசாசிக்கு எப்படி தெரியும்? வசனம் அந்த அளவுக்கு கரைச்சி குடிச்சிருக்கிறான் இவன். நீங்க ஆதியாகமத்துல வெளிப்படுத்தின நீங்க படிச்சீங்களா இல்லையா? பைபிள் கரெக்டா படிச்சால் யாருன்னா பிசாசு. அவன் தான் நல்லா மெடிட் பண்ணிருக்கிறான், நல்லா தியானிப்பான். பிசாசுடைய தந்திரத்தை நீங்க அறியணும். அவனுக்கு நல்ல பைபிள் நல்லா தெரியும். அவனுக்கு பைபிளை அவனுக்கு பேசுவான், அவனுக்கு சொல்ல தெரியும், தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஆனா அவனுக்கு ஒண்ணு மட்டும் தெரியாதுன்னா பைபிள் வார்த்தையின்படி அவன் வாழ தெரியாது. அதனால்தான் அவன் வாயில, பிசாசுடைய வாயில வார்த்தை இருக்குது. பைபிள்ல இருக்கிற வசனத்தை உதாரணமா எடுத்து இயேசுவை இந்த காரியத்தை சோதிக்கும் போது எப்படி சொல்லியிருப்பான் பாருங்க. அப்போ பிசாசுக்கு வார்த்தை தெரியுது, ஆனா அவனுக்கு அதன்படி வாழ தெரியாது. இன்னைக்கு நிறைய பிசாசிங்க இருக்குது, எல்லாம் பேச தெரியுது, நல்லா வசனத்தை படிக்க தெரியுது, அதன்படி வாழ தெரியாத கிறிஸ்தவரை நம்ம பார்க்கிறோம். இவங்கெல்லாம் சாத்தானின் கூட்டத்துக்கு அடையாளமா இருக்கிறார். சாத்தானுடைய கூட்டம். நீங்க அவங்கள பார்த்தாலே கரெக்டா கண்டுபிடிக்கலாம். அவங்க வார்த்தை இருக்கும் தவிர வாயில அந்த வார்த்தையின்படி வாழ்க்கை இருக்காது. அவன் சாத்தானின் குடும்பத்தை சேர்ந்தவன். பவுல் சொல்றாரு, அப்படிப்பட்டவனை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. பிசாசுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவதூறான பாவங்களுக்கு, அவதூறான கிரியைகளுக்கு தன் சரீரத்தை கெடுத்துக் கொள்றவனை நான் சாத்தானுடைய கிரியைகளுக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் கையில இருக்கும் போது நமக்கு ஆட்டமா ஆடி பயங்கரமா பிரச்சனை மேல பிரச்சனை தாங்க முடியல. சாத்தான் கையில ஒரு ஆள் போயிட்டான்னா அவனை பிச்சு பீஸ் ஆகிடுவான் போல பிசாசு. அவன் வாழ தெரியாதவன். சமாதான பண்ணுள் பாக்கியவான்கள் தேவனுடைய புத்திரன் என்று எண்ணப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ள பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். வசனமும் வாழ்க்கையும் ஒன்னா இருக்கணும். வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தமான ஓய்வு நாளை நீ ஆசரிக்கணும், அதுதான் நம்ம மேல விழுந்த கடமை இது. ஆனா பேசுறா மனுஷன் அதில் கலந்து கொள்றது இல்லை. அவனுக்கு சபைக்கும் சம்பந்தமே இல்லை, வசனத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை, அவன் வாழ்ற வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாத வாழ்க்கை தெரியும். ஆனா பிசாசிக்கு பேச தெரியும், வசனம் பேச தெரியும், அது படிக்க தெரியும், அதன்படி வாழ தெரியாது. ஹல்லேலூயா. அவனுக்கு சண்டை போட தெரியும் தவிர சமாதானம் பண்ண தெரியாது. அவனுக்கு அசுத்தத்துல தள்ளதான் தெரியும் தவிர பசுத்தத்துல நடத்த தெரியாது. அவன் எல்லாத்திலுமே ரிஜெக்ட், அவன் அன்பிட். பிசாசு எல்லாத்திலுமே அன்பிட். அவனுக்கு தீமை செய்ய தெரியும், ஆனா நன்மை செய்ய தெரியாது. ஒருத்தர் மேல கோபப்பட தெரியும், ஆனா அன்பு செலுத்த தெரியாது. ஒருத்தனுக்கு நன்மையை கெடுக்க தெரியும் அவனுக்கு, ஆனா நன்மை செய்ய தெரியாது. நன்மை செய்கிறவராவே இயேசு இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார். ட்ரிபிள் மக்கரா இருக்கக்கூடாது, நல்ல ஆட்களை கெடுக்க கூடாது, சபைக்கு ஏதாவது உதவி செய்யற ஆட்களை ஏதாவது ஒன்று சொல்லி களைச்சி போடக்கூடாது, அவங்களை என்கரேஜ் பண்ணணும். நல்ல உதவி செய்யற ஆட்களை நீங்க தட்டி கொடுத்து அவங்கள உற்சாகப்படுத்தணும், உற்சாகப்படுத்தி அவங்கள நல்ல ஆசீர்வதிக்கணும். நீங்க மூத்த விசுவாசிங்க நல்ல அற்புதமாக வளர்ச்சி உள்ளவர்களாக நீங்க காண்பித்துக் கொள்ளணும். இயேசுக்கு ஒரு வசனத்தை சொல்றான், உம்முடைய பாதம் கல்லில் இராதபடிக்கு அவர்கள் உம்மை ஆமீன் தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை எக்ஸாம்பிளா சொல்றேன். வசனம் எல்லாமே தெரியும், ஆனா அவனுக்கு கிரியை செய்ய தெரியாது, வசனத்தின்படி வாழ தெரியாது. எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நம்ம கரெக்டா பார்க்கணும். சாத்தானுடைய ஆளுகையில, சாத்தானுடைய கூட்டத்தில, சாத்தானுடைய கஸ்டடியில இருக்கிறோமா? ஜபத்தை பத்தி பேசுவான் அவன், ஆனா ஜபிக்க தெரியாது அவனுக்கு. ஜபத்தை பத்தி பேசுவான் பிசாசு,